பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சில குழந்தைகளா, அருமையான அழகான சாலிஹான குழந்தைகளா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களை ஜஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே என்ன படித்தோமோ அதை நம்ம ஜஸ்ட்டு யோசித்து பார்த்து நம்ம கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நம்ம பாங்கு சொல்கிறவங்கள பற்றி நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்குதா? பாங்கு சொல்கிறவங்களுக்கு பேர் என்ன? முவத்தின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தொழுகை அறிவிப்பாளர். ஓகேவா? அவங்க முவத்தின். ஊரில் பார்த்திங்கன்னா மோதினார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மோதினார்னா சொல்லக்கூடாது, முவத்தின் அப்படின்னா கரெக்டான வார்த்தை. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசல்லாம் இருப்பாங்க இல்லையா, மஸ்ஜிதில் இருப்பாங்க. அவங்க பாங்கு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது அதான் சொல்லுவாங்க. அதான் அப்படிங்கிறது தான் அரபி வார்த்தை. சரியா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கப்புறமா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க ஹய்ய அலஸ்ஸலாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அதாவது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகிச் செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் முவத்தின் என்ன சொல்வார்? ஹய்ய அலல் ஃபலாஹ் அப்படின்னு சொல்லுவார். திரும்பவும் நம்ம என்ன சொல்லுவோம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா அல்லாஹு அக்பர்னு சொல்வாரா? திரும்பவும் நம்மளும் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்வாரா? நம்மளும் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? அல்ஹம்துலில்லா. சரி, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோமா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது முவத்தின் ஷஹாதா சொல்லும்போது, அதாவது என்ன சொல்வார்? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா அப்படின்னு சொல்வார் இல்லையா? அந்த நேரத்தில் அதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? வ அனா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதித்து பில்லாஹி ரப்பா வ பி முஹம்மதிர் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நானும் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய அடிமையும் அவனுடைய தூதரும் ஆவார். அல்லாஹவை இறைவனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் இஸ்லாமை மார்க்கமாகவும் நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? இதெல்லாமே ஆதாரபூர்வமான சஹீஹான செய்திகள். ஓகேவா? இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், அப்படி தானே? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்கிறத கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக இந்த சுன்னத்துக்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லா. அதாவது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது பாங்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, முவத்தின், தொழுகை அறிவிப்பாளர் இருக்காங்க இல்லையா? அவங்க அறிவிப்பை கேட்டதுக்கப்புறமா, அதாவது இதெல்லாமே நம்ம சொல்லி முடிச்சிடுறோம்ல, இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
ஓகேவா? அதாவது என் மீது யார் வந்து ஒரு முறை ஸலவாத்தை சொல்கிறாங்களோ அதன் காரணமாக அல்லாஹ் வந்து அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸலவாத்து அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இதே டவுட்டு தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்த சஹாபாக்களுக்கும் இந்த டவுட்டு வந்துச்சு. ஓகேவா? அதனால் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்கள் மீது சலாம் சொல்கிறதுனா என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் ஸலவாத்து சொல்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு இதை சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும், அப்படி தானே? ஓகே, இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அருள் புரிந்ததை போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழப்பட்டவனும் புகழுக்குரியவனும் கண்ணியத்திற்குரியவனும் ஆவாய் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, அடுத்ததாக பாருங்கள், இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் பரக்கத் அதாவது அபிவிருத்தி செய்தது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அபிவிருத்தியை பரக்கத்தை அருள்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் கண்ணியத்திற்குரியவனும் ஆவாய் அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நம்ம வந்து ஸலவாத்து கேட்குறது. சரியா? அவங்களுக்காக அல்லாஹ்கிட்ட நம்ம ஸலவாத்து கேட்டோன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காக 10 முறை அருள் புரிகிறான். சரியா? இது மட்டும் இல்லை, இது கேட்டதுக்கப்புறமா என்ன தெரியுமா பண்ணணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்னொன்று ஒரு விஷயத்த, முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? அவங்க வந்து அல்லாஹ்கிட்ட எனக்காக வசீலாவை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வசீலாவா அப்படின்னா என்ன அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க? எஸ், அதாவது வசீலா அப்படின்னா சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த பதவி. தெரியுமா? சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு பதவி இருக்குது, அது வந்து அதுக்கு பேர் வந்து வசீலா. அதாவது இந்த வசீலா அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அடியார்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க இல்லையா? கோடிக்கணக்கில் இருக்காங்க இல்லையா? கோடான கோடி அடியார்கள் இருக்காங்க இல்லையா? ஆனால் அவங்களில் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வசீலா அப்படிங்கிற உயர்ந்த பதவி கிடைக்கும். தெரியுமா? அந்த ஒருத்தராக நானாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் எனக்காக அந்த பதவி அல்லாஹ்விடம் கேட்குறவங்களுக்கு மறுமை நாளில் என்னோட பரிந்துரை அவசியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதனால் நம்ம வந்து வசீலா அப்படிங்கிற பதவியை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்கிட்ட வந்து நம்ம கேட்கணும். கேட்டோன்னா நமக்கு என்ன அதில் பெனிஃபிட்டு? நம்ம வந்து அங்கே மறுமை நாளில் நமக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்காக ஷஃபாத்து பண்ணுவாங்க, அதாவது பரிந்துரை செய்வாங்க, நமக்காக வந்து அல்லாஹ்கிட்ட பேசுவாங்க. தெரியுமா? நம்ம வந்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக அவங்க வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட வந்து நமக்காக பேசுவாங்க. ஓகேவா? அப்போது நம்ம இந்த உலகத்தில் அவங்களுக்காக என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வசீலா அப்படிங்கிற சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த பதவியை அல்லாஹ்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். சரியா? கேட்கலாமா? அப்போ எப்போ கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது நம்ம பாங்கு சொன்னதுக்கப்புறம், பாங்குக்கு பதில் சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஸலவாத்து சொன்னதுக்கப்புறமா வசீலாங்கிற பதவியை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக கேட்கணும். ஓகேவா? அந்த துவாவை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பாங்கு துவா, அதான் துவா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தெரிஞ்சுக்கலாமா? அந்த அதான் துவா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா கற்றுக்கிறதுக்கு? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அது என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான துவா அது. ஓகேவா? சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பதவி, அதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. சரியா? அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துவா.
இதை நல்லா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? என்னது அதுன்னு பார்க்கலாமா? அதாவது அல்லாஹும்ம ரப்பஹாதிஹி தௌவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆத்தி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீல வபஅதஹு மகாம மஹ்மூதானில்லதி வ அத்த அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேவா? அவங்களுக்கு மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பரிந்துரை என்ன ஆச்சு? கடமையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இந்த துவாவை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்வாங்க. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிபூரணமான இப்பிரார்த்தனைக்கும் நிரந்தரமான தொழுகைக்கும் உரிய இரட்சகனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள வசீலா என்னும் உயர்வான அந்தஸ்தையும் சிறப்பையும் வழங்குவாயாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதை நல்லா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நல்லா படிச்சுக்கலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ். இதை நல்லா வந்து மனப்பாடம் பண்ணுங்கள், பொருளோட புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுங்கள். சரியா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.